வணக்கம் உறவுகளே, அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவியல் எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போறோம். அவியலுக்கு தேவையான காய்கறிகள்: முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வாழைக்காய், பலாக்கொட்டை எல்லாத்தையும் நீள் வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். மசாலாக்கு தேங்காய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், கடைசியாக கொஞ்சம் தயிர் ஊற்றணும். முதல்ல அடுப்பில் ஒரு வானொலி வச்சு கடலைப்பருப்பை வேக விடுங்க. கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் காய்கறிகளை போடணும். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால வாழைக்காயை கொஞ்சம் கடைசி போடணும். இதில் எல்லா வகையான காய்கறிகள் போடலாம். மாங்காய், கத்திரிக்காய், கிழங்கு வகைகள்லாம் போடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு காய்கறிகளை வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவு காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, தயிர் 3ஐயும் சேர்த்து பரட்டி விடணும். காய்கறிகள் உடஞ்சிடக்கூடாது, மெதுவாக பரட்டி விடணும். அவியலுக்கு குழிக்கரண்டி எதுவும் போட்டிங்கன்னா காய்கள் பரட்டும் போது உடஞ்சி போயிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி போட்ட மசாலாம் காய்கள் கூட நல்லா ஒன்று சேரணும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி சைடெல்லாம் கல்யாண வீடுனா கண்டிப்பாக அவியல் இருக்கும். அதனால இதை கல்யாணக்காயின்னு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். இப்போ அவியல் ரெடி. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. சுவையான அவியல் ரெடி. இந்த அவியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.